அறநிலைத்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் ஒரு வருடமாக தங்களது வாடகை வணிக வளாக கட்டிடத்தை காலி செய்துவிட்டு அவதிப்படும் கடை உரிமையாளர்கள் தொடர்ந்து அதிகாரிகள் புறக்கணிப்பதால் திருக்கோயில் முன்பாக தினந்தோறும் பிச்சை எடுக்கப் போவதாக அறிவிப்பு. கோவில் திருக்கோயில் நிர்வாகம் கல்யாண மண்டபம் கட்டுறவங்க எங்கிட்ட கடை கேட்டாங்க. 5 பேர் காலி பண்ணி கொடுத்துட்டோம். 1.5 வருஷம் வரைக்கும் அந்த மண்டப பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் எங்களுக்கு கடை கிடைக்கல. அதுக்கிடையில இந்த அபிராமி கோயில் வளாகம் பில்டிங் டேமேஜா இருக்கு. 1933 கட்டினது, அதனால 93 வருஷம் ஆகுது. இதை இடிக்கணும் அப்படின்னு சொல்லி கலெக்டர் ஆபீஸ்ல இருந்தோம், பிடபிள்யூல இருந்தோம், மாநகராட்சியில இருந்தோம், திருக்கோயில் நிர்வாகத்துக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க. அவங்க அதன் பேர்ல ஒரு 20 கடைக்காரங்களுக்கு, இங்க கிழக்கு ரத வீதியில உள்ள 20 கடைக்காரங்களுக்கு கடையை காலி பண்ணி உடனடியா ஒப்பிங்கன்னு சொல்லி 78 நோட்டீஸ் கொடுத்தாங்க. அந்த 78 நோட்டீஸ்ல 45 நாளுக்குள்ள முடிவு செய்யணும். ஆனா நிர்வாகம் பாதி பேர் கடையை கட்டி கொடுத்துட்டோம், காலி பண்ணி கொடுத்துட்டோம். ஒரு 4 பேர் காலி பண்ணி கொடுக்கல. இந்த நிலைமையில நாங்க போய் கேட்டா ஈவோ மெத்தனமா பதில் சொல்றாரு. அதாவது கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து கேட்டாங்க, நாங்க உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டோம், அதோட எங்க வேலை முடிஞ்சுங்கிறாங்க. அப்ப எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. திருப்பி அங்கிருந்து ஒரு பொறுப்பான பதிலும் வரல. இது சரியா உங்களை மாதிரி ஆளுங்க வெளியே எடுத்து சொல்லி விரைவா தீர்வு கிடைக்கலன்னா கோயில் வாசப்படியில இந்த பாதிக்கப்பட்ட கடைக்காரர்கள் அனைவரும் 2 பக்கமும் 2 வாசப்படியிலையும், அதாவது கீழே மேற்கு தெற்கு உட்காந்து பிச்சை எடுக்கிறது, கடையை கொடுக்குற வரைக்கும் முடிவு பண்ணியிருக்கோம். நாங்களே எங்க சொந்த செலவுல கட்டிக்கிறோம், அல்லது அதுக்கு உண்டான ஈவுதொகையை தரோம். அனுமதி அப்படித்தான் சொல்லுது அறநிலையத்துறை. கோவில் அறங்காவலருக்குள்ள எடுக்கிற நடவடிக்கைக்கெல்லாம் நிர்வாகம் இடைஞ்சலா அவங்களே முடிவு பண்ணி செஞ்சுக்கிறாங்க. அறநிலையத்துறை சொன்னதுக்கு பெரும்பாலான பதில் சரியா சொல்றது இல்லை. நாங்களும் சொல்லி பார்த்துட்டோம் பல முறை. ஜேசி ஆபீஸ் பார்க்க கூட அலோ பண்ணி மாட்டேங்கிறாரு.